உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். මේ දවසේදී උදාන වුණා වූ යේසුස් වහන්සේව අන් අයටද ඒගොල්ලන් කිව්වා කියනවා දැන්නවා කියනවා මාතෘකාව ප්‍රකාශ කරා කියනවා මාතෘකාවෙන් අපි நாங்கள் எடுத்துக்கொள்ளும் மாற்கு எழுதின சுவிசேஷத்திலே අරගම මාර්ක්ස් සුභාරංචි 16வது அதிகாரத்திலே 16 වෙනි පරිච්ඡේදයේ 9வது 10வது வசனத்தை முதலிலே நாங்கள் வாசிப்போம். 9 වෙනි 10 වෙනි වචන අපි කියමු. மாற்கு எழுதின சுவிசேஷம் මාර්ක්ස් සුභාරංචි 16வது அதிகாரம் 16 වෙනி පරිච්ඡේදයේ 9வது 10வது வசனங்கள். 9 වෙනි 10 වෙනි පදවල புதிய ஏற்பாட்டிலே 75வது பக்கம். புதிய ஏற்பாட்டிலே 75வது பக்கம். மாற்கு 16ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம் வாசிங்க. මාර්ක්ස් සුභාරංචි 16 9 වෙනි 10 වෙනි පදවල வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தாள். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். சிங்களே ஹல்லேலூயா හලෙලූයා. இங்க இருக்கிறவங்க මේ ස්ථානයේ ඉන්නව අය சத்தமா ශබ්දයෙන් உற்சாகமா උද්‍යෝගමත්ව ஹல்லேலூயா හලෙලූයා ஹல்லேலூயா හලෙලූයා. எங்களுக்கு தெரியும் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். අපි දන්නවා යේසුස් වහන්සේ මැරිලා බුමදාන කරා. இப்ப அந்த 3வது நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். තුන්වෙනි දවසේදී උන්වහන්සේ උදානේ වුණා. அந்த நாள் அதிகாலையிலேயே ඒ දවසේදී අලියුම யாரு முத போறாங்களாம் கல்லறைக்கு? කවුද ප්‍රථමයෙන්ම ඒ ගල්ගුවා ගාවට යන්නේ? ஒரு பெண்கள் எல்லாம் உற்சாகமா சொல்லுவோமே. කාන්තාවන් සියලු දෙනාම උද්‍යෝගමත්ව සතුටින් කියමු. யார் போறா? කවුද ගියේ? பேதுரு போகல, පේතුරුස් ගියේ නෑ. மற்ற சீஷர்கள் போகல. අනිත් ගෝලයන් ගියේ නෑ. முதலாவதாக ප්‍රථමයෙන්ම கல்லறையிலே ඒ සෝනට இயேசுவின் சரீரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி යේසුස් වහන්සේගේ ශරීරය බලන්න ඕනේ කියලා யார் போறாவா? කවුද ගියේ? சில பெண்கள் ஒன்று கூடி போகிறார்கள். සමහර කාන්තාවන් එක්සිත් அவருடைய වෙනවා. அன்பை பெற்றவர்கள், උන්වහන්සේගේ ප්‍රේමය அவருடைய பாவ ලබාගත්තේ. மன்னிப்பை பெற்றவர்கள், උන්වහන්සේගෙන් පාපයට அவரால் කමාව சுகத்தை ලබපේ. விடுதலையும் பெற்றவர்கள் උන්වහන්සේගෙන් සුවේද නිදාසද அதிகாலையிலே ලබපේ. இருட்டோட எழுந்து අලියම ඒගොල්ලන් නැකිටලා கல்லறையிடத்திலே போகிறார்கள். ඒ ගුවව ගාවට යනවා. ஆமே ආමේන්. சத்தம் ஆமே. ආමේන්. போனா என்னத்தை பாக்குறாங்களா? එම ගිහිල්ලා ඒගොල්ලෝ මොනවද දකින්නේ? என்னத்தை பாக்குறாங்க? මොනවද දකින්නේ? கல்லறையில் உள்ள கல் புரட்டப்பட்டிருக்கிறது. ඒ සෝන් ඒ ගුවවේ තිබෙනා වූ ගල ඉවත් කරලා உள்ளுக்குள்ள තිබෙනවා. தலையை போட்டு பாக்குறாங்க. ඉස්ස දාලා බලනවා. இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை. යේසුස් වහන්සේගේ ශරීරයේ ස්ථානේ அந்த නැහැ. இடத்துல இருந்து ஒரு தூதன் சொல்லுகிறார், ස්ථානේ ඉඳලා දූතයෙක් நீங்க කියනවා பயப்படாதீங்க, ඔබලා බය වෙන්න එපා. இயேசுவை இங்க தேடாதீங்க, යේසුස් වහන්සේ මේ அவர் සොයන්න එපා. இங்கே இல்லை, උන්වහන්සේ මේ නෑ. அவர் உயிர்த்தெழுந்தார். උන්වහන්සේ උදාන වුණා ஹalleluya. කියලා. හalleluya. அவர் உயிர்த்தெழுந்தார். උන්වහන්සේ උදාන எந்த වුණා ஒரு කියලා. கல்லறையும் அவரை கட்டி போட முடியவில்லை. කිසිම ගල් ගුවාවකට බැරි වුණා උන්වහන්සේ බැඳලා තබන්න. ஆமே. ආමේන්. அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். උන්වහන්සේ මරණයෙන් ජයක් ලබා ගත්තා. ஆமே. ආමේන්. ஹalleluya. ஹalleluya. இப்ப ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். දැන් උන්වහන්සේ ජීවමාන උන්වහන්සේ නැකිටා. இந்த செய்தியை கேட்டு இவர்கள் எல்லாரும் திகிலடைந்து சிந்தனையோடு இருக்கும் பொழுது මේ පණිවිඩය අසල ඒගොල්ලන් බයෙන් ඉන්නා වූ நாங்கள் සිතුවිලි 9வது ඉඳලා வசனத்திலே வாசித்தோம். අපි 9 වෙනි පදයේදී இயேசு කියවා கிறிஸ்து என்ன செய்தாரா? යේසුස් වහන්සේ මොනවද කරේ? முதலாவதாக ප්‍රථමයෙන් உயிர்த்தெழுந்த இயேசு උදාන වුණා වූ යේසුස් இந்த වහන්සේ மகதலேனாள் என்ற மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமானார். මග්දලේ මරියාට උන්වහන්සේ දර්ශනය වුණා. ஆமென். ආමේන්. யாருக்கு முத தன்னை வெளிப்படுத்துறாரு? ප්‍රථමයෙන් කාටද උන්වහන්සේ වෙලිදරව් කරේ? உயிரோடு எழுந்த பிறகு උන්වහන්සේ උදාන වුණායින් පස්සේ இந்த மரியாள் மகதலேனாள் என்ற மரியாளுக்கு, මග්දලේනා මරියාට இயேசுவின் தாய் அல்ல, යේසුස් වහන්සේගේ මවට නෙවෙයි மகதலேனாள் மரியாள், මග්දලේනා මරියා இவளுக்கு 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருந்தாராம். ඈතුල තිබුණා වූ යක්ෂයන් අත් දෙනෙකු උන්වහන්සේ එයා කරන එළවලා තිබුණා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இயேசு இவளுக்கு தரிசனமானார். යේසුස් වහන්සේ ඈට දර්ශනය වුණා. ஆமென். ආමේන්. ஏன் ஆண்டவர் முதலா அவளுக்கு தரிசனமாகி இருப்பார்? ඇයි යේසුස් වහන්සේ ඈට ප්‍රථමයෙන්ම එළිදරව් වුණේ? உங்களுடைய சில கருத்துக்களை சொல்லுங்க பாப்போம். ඔයගලන්ට මොනවද හිතෙන්නේ? எல்லாம் யோசிக்கிறாங்க.
சரியான விளக்கம் ஆண்டவருக்கு தான் தெரியும். හරි තේරුම ஆனா උන්වහන්සේ நாம சில காரியங்களை சொல்லுவோமே, ஆனால் අපි සමහර දේවල් කියනවා ஒன்று அவள் வாஞ்சியோடு ஆண்டவரை தேடி ஒரு பெண். එකක් තමයි පිපාසයෙන් උන්වහන්සේ සොයපු அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? எல்லாரும் இயேசு செத்துட்டாங்க அவ்வளவுதான் தூங்குற நேரம், සෑම දිනම යේසුස් වහන්සේ මැරුණා කියලා දුකෙන් නිදිගෙන ඉන්න අවස්ථාවේදී அதிகாலையிலே அந்த பெண்கள் தான் என்ன செய்றாங்க, இருட்டோடு எழுந்து இயேசுடைய சரீரத்தை பார்க்க போனார்கள். අලියුම් ඒ කාන්තාවන් තමයි නැකිట్లా උන්වහන්සේගේ ශරීරය බලන්න ගියේ. இன்னொரு விஷயம் சொல்றேன்னா என்ன சொல்லலாம், තව දෙයක් අපි කියනවනම් මොනවද කියන්න පුළුවන්? இன்டர்நெட்டை விட இல்லையா, ரொம்ப இல்லை இந்த இருக்கிற எல்லா இல்லை செய்தி தொடர்புகளை விட ரொம்ப வேகமாக ஒரு செய்தியை பரப்பக்கூடியவங்க யாரு? ඉතාමත් වේගයෙන් පණිවිඩයක් ප්‍රචාර කරන්න පුළුවන් අය කවුද? அந்த சந்தோஷமா குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க எங்களை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. හලෙලූයා. ரொம்ப வேகமா செய்தியை கொண்டு போயிருவாங்க யாரு? ඉතාමත් වේගයෙන් ඒ පණිවිඩයක් ප්‍රචාර කරන්න පුළුවන් சொல்லுங்களேன், කාටද? உங்களுக்கே தெரியும் யாரு கொண்டு போவாங்க. කවුද එම ගෙනියන්නේ? கணவன்மார் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற மனைவி கொண்டு போவாங்களா இல்லையா? ළඟ ඉන්නව භාර්යාව ඒ ආකාරයෙන් පණිවිඩය ගෙනියනවද? அப்படியா? இப்படி ஒண்ணு நடந்துருச்சா? එහෙමද මේම දෙයක් සිදු உங்களுக்கு වුණාද? தெரியுமா? ඔයගලන්ට දන්නවද? யாருக்கும் சொல்லிராதீங்க, කාටවත් කියන්න එපා. உங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் ඔයාට විතරයි කිව්වේ. அப்படின்னு இவங்களுக்கு சொல்லுவாங்க. එහෙම කියලා එක්කෙනෙකුට කියනවා. இவங்க போய் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? මෙයා කියලා අනිත් එක්කෙනෙකුට මොනවද කියන්නේ? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? එක පණිවිඩයක් දන්නවද? இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. මේම දෙයක් සිදු වෙලා வேற තියෙනවා. யார்கிட்டயும் சொல்லிராதீங்க, වෙන කාටවත් කියන්න එපා. உங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். ඔයාට විතරයි මං அவங்க කියන්නේ. போய் என்ன செய்வாங்க, එයා කියලා මොනවද அவங்களுக்கு කරන්නේ? நல்ல சபீபமானவங்களுக்கு, එයාට හොඳටම ළඟ அவங்க ඉන්න நல்லா කෙනෙකුට, பழகுறவங்கள்ட்ட හොඳට පුරුදු වෙච්ච කෙනෙකුට போய் சொல்லுவாங்க. කියලා කියනවා. செய்தி எவ்வளவு வேகமா பரவ முடியுமோ ඒ පණිවිඩය කොච්චර වේගයෙන් ප්‍රචාර වෙන්න පුළුවන්ද? பரவுமா இல்லையா? ඒ ආකාරයෙන් ප්‍රචාර වෙනවද නැද්ද? பக்கத்துல உங்களை பார்த்து பெண்கள் இருந்தா கேளுங்க, நீங்க அப்படித்தானே அப்படின்னு கேளுங்க. ළඟ කාන්තාවන් ඉන්නවා නම් ආන්න ඔය අයමනේ කියලා. வாயை வச்சுட்டு இருக்கவே முடியாது தானே? ඒ කට තියාගෙන ඉන්නම බෑනේ. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? உண்மையை சொல்லுவோம் இந்த மாதிரி நேரத்துலயாவது. මේ අවස්ථාවේදී අපි අවංකව ඇත්ත කතා කරමු. ஹல்லேலூயா. හලෙලූයා. இப்ப இந்த செய்தி முதல் தரிசனம் மகதலேனாள் மரியாளுக்கு கிடைக்குது. මගදලේනා මරියාල්ට මේ පණිවිඩය ප්‍රථමයෙන් நாங்க ලැබෙනවා. 10 வசனத்திலே கடைசி பகுதியிலே வாசிக்கும் பொழுது දාවනි කොටසේදී දාවනි පදයේ අන්තිම කොටසේදී அவரோடு கூட කියවදී இருந்தவர்கள் ඈ සමග හිටපු අය துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் දුකෙන් අඬමින් හිටපු අවස්ථාවේදී அவர்களிடத்திலே போய் ඒගොල්ලන් ගාව ගිහිල්ලා அந்த செய்தியை அவள் அறிவித்தாள். මේ පණිවිඩය ඒගොල්ලන්ට ඒව දැන්නුවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. இந்த பெண் நல்ல பெண், මේ කාන්තාව යාපත් කාන්තාවක්. நல்ல செய்தியை தான் சொல்றான். යාපත් පණිවිඩයක් තමයි ප්‍රචාර කරේ. ஆமென். ආමේන්. நீ ஏன் அழுதுட்டு துக்கமா இருக்கிறீங்க? ඇයි නුඹලා අඬාගෙන දුකින් ஏன் ඉන්නේ? இயேசுவை நினைச்சு கவலைப்படுறீங்க? ඇයි යේසුස් වහන්සේ සිතමින් දුකින් ඉන්නේ? இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. ආමේන්. යේසුස් වහන්සේ මරණය உயிரோடு எழுந்துட்டாரு. යේසුස් වහන්සේ இயேசு මරණය கல்லறை இடத்துல இல்ல. උන්වහන්සේ ගල්ගුවාවේ நான் போயிட்டு பார்த்துட்டு මම வந்தேன். ගිහිල්ලා බලලා அது ආවා. மாத்திரமல்ல, இயேசு எனக்கு தரிசனமானாரு. ඒ පමණක් නෙමෙයි යේසුස් වහන්සේ இயேசுவை මට நான் දර්ශනය கண்டேன். වුණා. යේසුස් වහන්සේ මම දැක්කා. ஹல்லேலூயா. හලෙලූයා. என்ன செஞ்சாங்க? செய்தியை ඒ පණිවිඩය මොනවද කරේ? மத்தவங்களுக்கு போயிட்டு අනිත් අයට ගිහිල්ලා உயிர்த்தெழுந்த செய்தியை උන්වහන්සේගේ උදාන වුණා වූ පණිවිඩය அறிவித்தாங்க. ඒගොල්ලන් දැන්නුවා. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, ළඟ ඉන්න දේ බල්ලා කියන්න. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிட்டு இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்து? ඔයගලන්ගේ අද අවුරුදු කීයක් වුණාද උන්වහන්සේ උදාන වෙලා? யாருக்காவது அறிவிச்சிருக்கிறீங்களா? කාට හරි දන් වෙලා තිබෙනවද? என்னட்டே கேட்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, ළඟ ඉන්න අයගෙන් ආන්න. பயப்படாதீங்க, அடிக்க மாட்டாங்க, கேளுங்க. ඔයගලන් ආන්න බය නැතුව ஏன்னா ආන්න. அவங்களும் அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. ඒකත් ඒ අයත් ඒ වාතාවරණයෙම තමයි ඉන්නේ. ஹல்லேலூயா. හලෙලූයා. இயேசுவை கண்ட அந்த நாளிலேயே යේසුස් වහන්සේව දැකපු ඒ அந்த பெண் දවසේදීම சும்மா இருக்கவில்லை, ඒ කාන්තාව නිකන් அமைதியா இருக்கவில்லை. නිශ්ශබ්දව හිටියේ அவள் නැහැ. புறப்பட்டு சென்று ගිහිල්ලා இயேசுவை குறித்து அவள் அறிவித்தாள். උන්වහන්සේ ගැන அவர் උදන්නුවා. உயிரோட எழும்பிட்டார். උන්වහන්සේ நீங்க උදානේ பயப்படாதீங்க, ඔයගලන් බය நீங்க වෙන්න එපා. கவலைப்படாதீங்க. ඔයගලන් දුකටපත් වෙන්න அவர் එපා. ஜீவனோடு இருக்கிறார். ආමේන්. උන්වහන්සේ ජීවමානව ඉන්නවා. இந்த செய்தியை கேட்டவங்க என்ன செஞ்சாங்களா? මේ පණිවිඩය අසපේ මොනවද කරේ? யாருக்கு தெரியும்? அடுத்த வசனங்கள்ல வருது. செய்தியை கேட்டவங்க என்ன செஞ்சாங்க? මේ පණිවිඩය අසලා අනිත් අය මොනවද அல்லேலூயா කරේ? ஆமென் சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். හලෙලූයා. උන්වහන්සේගේ නාමයට මහිමේ වේවා කියලා උන්වහන්සේට ප්‍රශංසා ஆனா அவங்க කරා. அப்படி செய்யல. නමුත් ඒ අය එහෙම කරේ නෑ. என்ன செஞ்சாங்க? ඒ අය මොනවද කරේ? வாசிங்க அடுத்த வசனத்தை, 11வது 11 வசனத்தை. වෙනි පදය. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவளுக்கு காணப்பட்டார் என்று அவர்கள் கேட்ட பொழுது
அல்லேலூயா. හලෙලූයා. என்ன தூக்கம்? මොනවාද ඒ දුකනී ඒක இயேசுவை පණිවිඩය? நினைச்சு அழுகிற கூட்டம் தான். යේසුස් වහන්සේ සිතලා අඬන්නා වූ ඒ කණ්ඩායමක් அப்ப තමයි. இயேசுவை பின்பற்றின கூட்டம் தான். යේසුස් වහන්සේව අනුගමනය කරපු කණ්ඩායම இயேசுவை තමයි. அறிந்திருக்கிற ஜனங்கள் தான். යේසුස් වහන්සේව දැන සිටියා වූ කණ්ඩායම තමයි. ஆண்டவர் எத்தனையோ உபதேசங்களை ஆண்டவரால கேட்டவங்க தான். උන්වහන්සේගෙන් බොහෝ පණිවිඩය අසපු අය තමයි. ஆண்டவர் உயிர் தெழுந்துவார் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ තුන්වෙනි දවසේ උදාහරණයට වෙනවා ஆனா කියලා இப்ப உயிர் කරුණු தெழுந்துட்டார் வந்து சொல்லும் பொழுது නමුත් උන්වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටා කියලා පණිවිඩය අසපුවාම அந்த செய்திய ඒ පණිවිඩය என்ன செய்யலையா? ඒගොල්ලෝ මොනවද කරේ නැත්තේ? நம்பல. ඒගොල්ලෝ විශ්වාස කරේ නැහැ. ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும் இல்லையா? එහෙනම් උන්වහන්සේට කොච්චර දුකක් තියෙන්න ඇතිද? ஆமே. ආමේන්. இப்ப விளங்குதா? உயிர் தெழுந்த இயேசுவே 40 நாள் இருந்து எக்ஸ்ட்ரா டியூட்டி செஞ்சார் உலகத்துல. එහෙනම් දැන් තේරෙනවාද උන්වහන්සේ උදාහරණය වෙලා පස්සේ අවුරුදු දවස් 40ක් ඇයි ඉඳලා තවත් උන්වහන්සේගේ රාජකාරිය කරේ කියලා? ஆமே. ආමේන්. அல்லேலூயா. හලෙලූයා. இயேசு எதுக்காக பிறந்தாரு? ඇයි උන්වහන්සේ ඉපදුනේ? நமக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக. අපි වෙනුවෙන් ජීවනය දෙන්න ஜீவனை கொடுத்தாரா? ජීවනය දුන්නාද? மரிச்சாரா? උන්වහන්සේ මැරුණාද? மூன்றாம் நாள் உயிரோட எழுந்தாரா? තුන්වෙනි දවසේ මලවුන්ගෙන් නැගිට්ටාද? அப்ப எழுந்த உடனே அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? නැගිට ගමම උන්වහන්සේ මොනවද කරලා තියෙන්න පුළුවන්? என் வேலை முடிஞ்சிச்சு. මගේ රාජකාරිය ඉවරයි. என் டியூட்டி ஓவர். මගේ රාජකාරිය ඉවරයි. பிதா அனுப்பின காரியத்தை පියාණන් වහන්සේ යවපු දේ கஷ்டப்பட்டாது செஞ்சு முடிச்சிட்டேன் තාමත් අමාරුවෙන් හරි මම කරලා අවසන් කරා. அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? එහෙම කියලා මොනවද කරන්න තිබුණේ? அன்றைக்கே பிதாவுடைய வலது பார்சல போய் உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ඒ දවසදීම පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ ගිහලා වාඩි වෙන්න තිබුණා. அதனால தானே சொன்னேன், எங்களை குறித்து நல்லா தெரிஞ்சவர் யாரு? IQ ඒක තමයි නිතරම කියන්නේ අපි කෙරෙහි යාපතට දන්නේ කවුද? யாருக்கு தெரியும்? කාටද හොඳටම දන්නේ? அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்கும் தெரியாது. ආමේන්. යේසුස් වහන්සේට දන්න තරම් වෙන எத்தனை කාටවත් பேர் දන්නේ ஆமென் නැහැ. சொல்றீங்க? කී දෙනෙක් ආමේන් ஹalleluya. කියනවාද? හලෙලූයා. ஃபயரா இருக்கிற மாதிரி காட்டலாம், ஃபயரா இருக்கிற மாதிரி காட்டலாம், අපි පිපිදීවෙන් ඉන්න ආකාරයෙන් ஜெபிக்கிற වෙන්නත් மாதிரி පුළුවන්. காட்டலாம், යාඥා කරන ආකාරයෙන් உற்சாகமா වෙන්නත් இருக்கிற පුළුවන්. மாதிரி காட்டலாம், උද්‍යෝගමත්ව ඉන්නවා කියලා වෙන්නත් பரிசுத்தமா இருக்கிற පුළුවන්. மாதிரி காட்டலாம். අපි සුද්ධව ඇසිරෙනවා ஆனா කියලා எங்களோட වෙන්නත් පුළුවන්. உண்மையான நிலவரம் யாருக்கு தெரியும்? නමුත් අපේ ආරි වාතාවරණය දන්නේ කවුද? இன்னும் அவிசுவாசியா இருப்பான்னு யாருக்கு தெரியும்? තවත් අවිශ්වාස භාවයෙන්ම ඉඳී කියලා කාටද දන්නේ? சொல்றாங்க කියනවා இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு. විශ්වාස මරණයෙන් ජයගත්තා நம்பல. කියලා විශ්වාස කරේ அப்புறம் නැහැ. இயேசு விடாமுயற்சியாக ඒත් නොකොඩවා ඒගොල්ලෝ இந்த උත්සාහ உயிர்த்தெழுந்த දරමින් ஆண்டவர் මේ උදාහරණයට நீங்க පටන அடுத்த வசனங்களை විශ්වාස பார்க்கும் பொழுது ඊළඟ පදවල් බලද්දී 2 சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ගෝලයන් දෙදෙනෙකුටද උන්වහන්සේ එළිදරව් 2 වෙනවා. சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். ගෝලයන් දෙදෙනෙකුටද උන්වහන්සේ දර්ශනය දෙනවා. சீஷர்கள் நம்பினார்களா இல்லையா? ඒ ගෝලයන්ද විශ්වාස කරාද නැද්ද? எத்தனை பேர் சொல்றீங்க? கையை வைத்துங்க. முதல்ல நம்பினாங்கன்னு சொல்றோம், கையை வைத்துங்க. විශ්වාස කරා කියලා කියනවා ඔය අය අත ඔස්සන්න. நம்பலன்னு சொல்றவங்க? ඒක කියලා විශ්වාස කරේ නැහැ කියලා இது කියනවා. ரெண்டும் இல்லாத ஒரு கூட்டம். ඒ දෙකම නැති එක සෙනග. நம்பினதும் தெரியல, நம்பலன்னு தெரியல, நம்ம பேசாம உட்கார்ந்துருவோம் அப்படின்ற கூட்டம். විශ්වාස කරාද විශ්වාස කරේ නැද්ද කියලා දන්නේ නැහැ කියනවා. தெரியாட்டி சொல்றேன், அவர்களும் நம்பல. ඒ අයද විශ්වාස කරේ නැහැ. அந்த 2 பேர் தரிசனத்துல இயேசுவை காண்கிறார்கள். ඒ දෙදෙනා දර්ශනය තුලින් ඒ විශ්වාස உயிர்த்தெழுந்த இயேசு දකිනවා. வெளிப்படுத்தினார். උන්වහන්සේ මරණයෙන් ජයගත්තා அவங்க விளங்கிக்கிட்டாங்க. ඒ අය තේරුම් இப்ப ගත්තා. அவங்க கண்டதுனால ඒ අය දැක්ක නිසා அவங்க இப்ப போய் மத்தவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மரியா மகதலேனா மரியாள் சொன்னது போல මග්දලේනා මරියා කිව්වා இந்த ආකාරයෙන් 2 ගෝලයා சீஷர்களுக்கு දෙදෙනාට இப்ப விளங்கிருச்சு, இயேசு வந்துட்டாரு. මේ ගෝලයන් දෙදෙනාට තේරුණා යේසුස් அவங்க වහන්සේ போய் இன்னும் නැවතාවා. கொஞ்சம் பேர்ட்ட சொல்றாங்க. ඒ අය ගිහලා තවත් පොඩ්ඩක් කෙටි කණ්ඩායමට කියනවා. அவங்க என்ன செய்யலையா? ඒ අයත් මොනවද කරේ නැත්තේ? நம்பல. විශ්වාස කරේ ஒரு නැහැ. பெரிய அவிசுவாச கூட்டம் தான் ஆண்டவரை பின்பற்றி இருக்குது. මහත් අවිශ්වාසවන්තයින් තිබුණා වූ කණ්ඩායම තමයි උන්වහන්සේව අනුගමනය කරේ. கடைசியா என்ன செஞ்சாரு ஆண்டவர்? අන්තිමට උන්වහන්සේ මොනවද කරේ? வாசிங்க இப்ப அவருடைய கடைசி ட்ரையாக උන්වහන්සේගේ අන්තිම උත්සාහය 15வது வசனத்துல இருந்து வாசிங்க. 15 වෙනි පදේ පටන් කියවමු. 14வது வசனத்துல இருந்து. 14 සිට அதன் பின்பு 11 போஜனம் பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்த அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து, இருதய கடினத்தை குறித்து கடைசியா கூட அவருக்கு என்ன செய்ய வேண்டி வந்துச்சு? අන්තිමටත් උන්වහන්සේට මොනවද කරන්න ඕන උනේ? நிம்மதியா பிதாவுடைய இடத்துக்கு போக முடியல. නිදාසෙන් උන්වහන්සේගේ ස්ථානයට යන්න බෑ. පියාණන් වහන්සේගේ ස්ථානයට. கடைசியில எங்க வந்திருக்கிறார் இப்ப? අන්තිමට කොතනද ඇවිල්ලා ඉන්නේ? சீஷர்கள் மத்தியில. ගෝලයන්ගේ මැද්දේ. 11 பேர் எங்க உட்கார்ந்து இருக்காங்க? 11 දෙනාම කොයිද වාඩි වෙලා ඉන්නේ? கொஞ்சம் பேசுங்க, எங்க இருக்காங்க? 11 දෙනාම කොයිද වාඩි වෙලා ඉන්නේ? வசனத்தை கேட்டவங்க சொல்லுங்க, எங்க உட்கார்ந்து இருக்காங்க? කොයිද ඒගොල්ලෝ වාඩි වෙලා ඉන්නේ? போஜன பந்தியில. භෝජනය කරන පිණිස. ஏன் அந்த டைம் வந்திருப்பாரு? ඇයි ඒ අවස්ථාවේ උන්වහන්සේ அடிக்கடி இயேசு என்ன செய்வாரு? නිතර නිතර යේසුස් වහන්සේ
මොනවද 11 பேரோட மேசையில உட்கார்ந்து இருப்பாரு. මේ 11 දෙනා සමග උන්වහන්සේ මේසේ වාඩි වෙනවා. இப்பயாவது இவங்கள்ட்ட போவோம். මේ වෙලාවේ හරි එයාලා மத்தவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க இவங்கள்ட்ட. අනිත් අය ඇවිල්ලා මේගොල්ලන්ට කියනවා. மரியாள் சொன்னதை கேட்கல. මරියා කිව්ව එක ඇහුවේ නැහැ. மத்த சீஷர்கள் சொன்னதை கேட்கல. ඕලයන් දෙදෙනා කිව්ව එකත් ඇහුවේ இவங்க கூட இந்த 11 பேர் கூட என்ன செய்தார்களா? මේ 11 දෙනාද මොනවද කරේ? இயேசு கிறிஸ்துவ යේසුස් ක්‍රිස්තුස් உயிர்த்தெழுந்தார் என்பதை උදාහරණයටපත් වුණා කියලා நம்பல. ඒගොල්ලන් විශ්වාස කරේ නැහැ. அவங்க 11 பேர் மத்தியில இயேசு வந்து வெளிப்பட்டு 11 දෙනා මැදියේ උන්වහන්සේ එළිදරව් වෙලා அவங்கள அன்பாக கட்டி பிடிச்சு ඒගොල්ලන්ව ප්‍රේමයෙන් උන්වහන්සේ වැළඳගෙන முத்தம் கொடுத்து උන්වහන්සේ සිඹගෙන போயிட்டு வரேன். මං යන්නම් உங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ඔයගොල්ලන් உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ඔයගොල්ලන් මෙන්න සියලු දේ මං இப்ப கொஞ்ச කරලා நேரம் ரெஸ்ட்டுக்காக பரலோகத்துக்கு போறேன். මම ස්වර්ග රාජ්‍යයට විවේක ගන්න පිණිස යනවා. அப்படியே பிரியா விட கொடுத்தாரு. එහෙමද උන්වහන්සේ අවසන් ගියේ என்ன செய்தாரா? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ඒ අයගේ අවිශ්වාස භාවය ගැන என்ன வாசிச்சீங்க? அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ඒ අයගේ අවිශ්වාස භාවය නිසාද இருதய கடினத்தை குறித்து සිත දැඩිකම නිසාද அவர்களை கடிந்து கொண்டார். උන්වහන්සේ ඒ අයට අවවාද இதுதான் කරා. அவர் கடைசியா செஞ்சுட்டு போன வேலை. මේ තමයි උන්වහන්සේ අන්තිමට කරපු දේ. இன்னைக்கும் ஆண்டவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார் அங்க இருந்தாலும். ඒ හිටියොත් අදත් උන්වහන්සේ வார்த்தை දෙනකොට கூடாக කරනවා. சொல்றாரு. වචනේ තුලින් කියනවා. ஆவியானவர் பேசுறாரு. ආත්මයන් වහන්සේ කතා அடிக்கடி කරනවා. கடிந்து கொள்றாரு. නිතර උන්වහන්සේ අවවාද எச்சரிக்கிறாரு. කරනවා. උන්වහන්සේ අවවාද කරනවා. ஆனா இருதயம் எப்படி இருக்குதா? නොමුත් හදවත කොහමද තියෙන්නේ? ஆண்டவர் என்ன சொல்றாரு? උන්වහන්සේ මොනවද அவருடைய කියන්නේ? அவிசுவாசத்தை குறித்து ඒ අයගේ අවිශ්වාස භාවය இருதயத்தின் නිසා கடினத்தையும் கண்டு හදවතේ දැඩිකමක් அவரே දැකලා ஆச்சரியப்பட்டு උන්වහන්සේම පුදුමටපත් என்ன වෙලා கூட்டம்பா இது அப்படின்னு சொல்லி මේ සෙනග මොන ආකාරයෙන් සෙනගක්ද කියලා எப்படிப்பட்ட ஜனங்கள் இவர்கள் என்று சொல்லி කොයි ආකාරයෙන් ඉන්නව සෙනගද இப்படி මේ ஒரு ජනතාව අවිශ්වාසියා. කියලා මේ ආකාරයෙන් இப்படியும் ඉන්න අවිශ්වාස சத்தியத்தை உணர භාවය முடியாதவர்களா මෙච්චර සත්‍ය දැනගන්න බැරි සෙනගක්ද அவர்களை என்ன කියලා செய்தாரா? උන්වහන්සේ මොනවද කරේ? கடிந்து கொண்டார். උන්වහන්සේ එයාට අවවාද කරා. அவரை தன்னை வெளிப்படுத்த ஆண்டவர் பல முயற்சிகளை எடுக்கிறார். උන්වහන්සේ එළිදරව් කරන්න නොයෙකුත් උත්සාහ දරුවා. ஆமென். ආමේන්. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ இடத்துல எத்தனையோ காரியத்துல அவர் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். අදත් ඔයගලන්ට නොයෙකුත් අවස්ථාවල නොයෙකුත් ස්ථානවල அப்படியா උන්වහන්සේ இல்லையா? කවුද කියලා එළිදරව් நீங்க කරලා வழி விலகி තිබෙනවා. போற நேரம் எல்லாம் ඔයගලන් උන්වහන්සේට நீங்க පිටුපාර ஆண்டவரை යනවා தூர போகிற நேரம் எல்லாம் උන්වහන්සේගෙන් ඈත් நீங்க වෙන්නව பின்வாங்குற විට நேரத்துல எல்லாம் පසුබට වෙන්නව විට ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். උන්වහන්සේ அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். උන්වහන්සේගේ ප්‍රේමය அவருடைய එළිදරව් கிருபையை කරලා வெளிப்படுத்தி இருக்கிறார். උන්වහන්සේගේ කරුණාව அவருடைய එළිදරව් சத்தியத்தை කරලා வெளிப்படுத்தி இருக்கிறார். උන්වහන්සේගේ அன்பா සත්‍ය சொல்லி கேட்காட்டி ප්‍රේමයෙන් කියලා சில අයුවේ நேரம் சின்ன නැත්නම් அடிய சரி போட்டிருக்கிறாரு. ටික බුඩි පාරවල් දීලා හරි போட்டிருக்காரா? එහෙම දීලා තිබෙනවද? சில நேரம் கடிஞ்சு கொண்டாரா? සමහරක් විට උන්වහන්සේ අවවාද කරාද? ஹalleluya. හalleluya. இப்படியாக காரியத்தை செய்த தேவன் මේ ආකාරයෙන් ක්‍රියා කරපු கடைசியாக என்ன දෙවියන් சொல்லிட்டு போறாருன்னா අන්තිමට මොනවද කියලා அதுக்கு යන්නේ கீழே உள்ள வசனங்களை வாசிங்க. ඒකට පස්සේ තිබෙනා වචන பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். ஹalleluya. හalleluya. இதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40வது நாள் பரலோகத்துக்கு போக முன்பதாக මේ තමයි උදාහරණයපත් වුණා වූ යේසුස් වහන්සේ දවස් 40ක් ඉඳලා ස්වර්ග රාජ්‍යයට යන්න ප්‍රථමයෙන් நிறைய பேரை கிளியர் ஆக்கி සෑම දෙන බොහෝ දෙනෙව පැහැදිලි ශිෂ්‍යர்களோட කරලා பேசி ගෝලයන් සමග කතා தன்னை කරලා வெளிப்படுத்தி උන්වහන්සේ அவங்களுடைய එළිදරව් කරලා குறைவுகளுக்காக அவங்களை ஒரு தகப்பனாய் நின்று அவர்களை கடிந்து கொண்டு ඒ விட்டு අයගේ අඩුපාඩු නිසා එයාට පියෙක් ලෙස ඉඳලා අවවාද என்ன කරලා சொல்றாரு? උන්වහන්සේ මොනවද කියන්නේ? நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? නුඹලා මොනවද කරන්න කියලා කියන්නේ? என்ன செஞ்சிட்டு இருங்க? මොනවද කරන්න කියලා කියන්නේ? வீட்டுக்குள்ளே இருந்து නිවස තුලම ඉඳලා மாவை மாத்திரம் அரைச்சிட்டு இருங்க. පිටි විතරක් අඹරන්න කියනවාද? வீட்டுக்குள்ள இருந்து නිවස තුල ඉඳලා அடுப்பை மாத்திரம் ஊதிக்கிட்டு இருங்க. ඒ ලිප පමණ පුම්බගෙන ඉන්න කියනවාද? வேலை இடத்துல இருந்து රැකියා කරන உங்களோட අවස්ථානයේදී தொழில் வியாபாரத்தை மட்டும் செஞ்சிட்டு இருங்க. ඔයගලන් ඒ රැකියාවල් ව්‍යාපාර පමණ බලාගෙන ඉන්න කියනවාද? அப்ப என்ன செய்ய சொல்றாரு? එහෙනම් මොනවද කියන්නේ? அதெல்லாம் செய்யாம இருக்க கூடாது. ඒ කිසි දෙයක් කරන්න නැතුව செய்யாட்டி ඉන්නවා. வீட்டுல சாப்பாடு இல்ல. එහෙම කරේ නැත්තම් නිවසේ කෑම නැති වෙනවා. ஆமென். ආමේන්. ஆனா எனக்கு உங்களுக்கு இன்னொரு வேலையை கொடுத்திருக்கிறார். නමුත් මටත් ඔයගලන්ට තව වැඩක් උන්වහන්සේ என்ன පවරලා சொன்னார் දෙනවා. ஆண்டவர்? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? எங்கெல்லாம் போக சொன்னாரு? කොහෙටද යන්න කිව්වේ? சத்தமா சொல்லுங்க. කොහෙටද යන්න කිව්වේ? உலகம் எங்கும் போய் ලෝකේ මුළුල්ලේම சில ගිහිල්ලා நேரம் நமக்கு விசா இல்ல டிக்கெட் இல்ல உலகம் எங்க போக முடியாம இருக்கலாம். අපිට වීසා නැතුව ටිකට් නැතුව අපි ලෝකෙ පුරාම යන්න බැරුව ඇති. உங்க பக்கத்துல உள்ளவங்கள கிராமத்துல உள்ளவங்களோட பேச முடியுமா? முடியாது. ඔයගලන්ගේ අසල්වැසියන් සමග ගමේ ඉන්න අය සමග வேலை කතා செய்யறவங்களோட කරන්නද? பேச முடியுமா? முடியாது. වැඩ කරන අවස්ථානයේ අය සමග කතා படிக்கிறவங்களோட
ஜனங்களோட அறிவிக்க முடியுமா முடியாதா? ඉගෙන ගන්නව අය සමග කතා என்ன කරන්න சொன்னார் ஆண்டவர்? උන්වහන්සේ මොනවද இது කිව්වේ? அவருடைய உன்னத கட்டளை. මේක උතුම් අනක් ලෙස තිබෙනවා. கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. මේ දීලා තමයි උන්වහන්සේ உயிர் ගියේ. தெழுந்த இயேசு දාන වුණා වූ යේසුස් என்ன වහන්සේ. சொன்னாரு? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? சத்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. என்ன சொன்னாரு? උන්වහන්සේ මොනවද இந்த කිව්වේ? வசனம் என்ன சொன்னாரு? මේ වචනේ මොනවද කිව්වේ? உலகம் எங்கும் போய் ලොව මුළුල්ලේ ගොස් சர்வ சிருஷ்டிக்கும். සකල ජාතියන්ට சர்வ சிருஷ்டினா இந்த උන්වහන්සේ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் මේ ලෝකේ ඉන්නා වූ සෑම ජනතාවටම என்ன செய்யுங்களா? උන්වහන්සේ මොනවද කිව්වේ? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்க. මේ සුභාරංචිය දන්වන්න කියලා කිව්වා. எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண தெரியும்? කී දෙනෙකුට සුභාරංචිය දේශනා කරන්න நல்ல දන්නවද? கையை ஊத்தி சொல்லுங்க. කී දෙනෙකුට මේ සුභාරංචිය දේශනා කරන්න දන්නවද? ஐயோ, எத்தனை பேருக்கு தெரியும்? සුභාරංචිය දේශනා කරන්න දන්නවද? நம்ம பெரிய பெரிய விஷயத்தை தெரிஞ்சிருக்க தேவையில்ல. අපි ලොකු ලොකු දේවල් දැනගෙන ඉන්න ඕන අවශ්‍යතාවයක් නෑ. யாராவது போட்டு நம்மள நோண்டி கேள்வி கேட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்டுட்டா நம்ம என்ன செய்யறது நமக்கு சரியா பைபிள்ல தெரியாதுன்னு யோசிக்காதீங்க. කවුරු හරි ඔයගලගේ ප්‍රශ්නේ අහනවා නම් ඒකට පිළිතුරු දෙන්න මට බයිබලේ හරියාකාරයෙන් දන්නේ නැහැ කියලා හිතන්න එපා. ஒன்னும் தெரியாட்டி பரவாயில்ல. ඔයගලන්ට මොනවත් දන්නේ නැති වුණොත් කමන්නේ. இயேசு எல்லாருடைய பாவத்துக்காக மரித்தார்னு தெரியுமா? යේසුස් වහන්සේ සෑම දෙනාගේ පාපය උදෙසා මැරුණා කියන එක இப்ப සෑම அவர் දෙනාම உயிரோடு දන්නවද? இருக்கிறாருன்னு தெரியுமா? දැන් උන්වහන්සේ ජීවමානව ඉන්නවා කියන එක දන්නවද? திருப்பி வருவாருன்னு நீங்க நம்புறீங்களா? නැවත උන්වහන්සේ එයි කියලා ඔයගලන් විශ්වාස කරනවද? இதுதான் சுவிசேஷம். මේක තමයි සුභාරංචිය. நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்லி உங்க மண்டையை குழப்பலாம். බොහෝ අය බොහෝ දේවල් කියලා කරමන්න நிறைய පුළුවන්. பைபிளை வச்சு கேள்வி கேட்கலாம். බයිබලේ තියාගෙන බොහෝ ප්‍රශ්න අහන්න அவங்க පුළුවන්. கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம நீங்களும் அவிசுவாசியா மாறிடாதீங்க. ඒ අයගේ ප්‍රශ්න වලට පිළිතුරු දෙන්න බැරුව අවිශ්වාස භාවයෙන් නැවෙන්න එපා. என்ன சொல்லுங்க? මොනවද ஒரு කියන්නේ? வார்த்தையை சொல்லுங்க. එක වචනයක් කියන්න. உங்களோட தர்க்கிக்க நான் வரல. ඔයගලන් සමග තර්ක කරන්න මම ආවේ ஒரு නෑ. விஷயத்தை நான் சொல்றேன். එක දෙයක් කියනවා. இயேசு மரித்தார் என்பதையும் යේසුස් වහන්සේ මැරුණා කියන எங்களுக்காக එක. என்னுடைய பாவங்கள் உங்களுடைய பாவங்களுக்காய் மரித்தார் என்பதையும் මගේ ඔයගලන්ගේ පාප உயிர்த்தார் නිසා என்பதையும் මැරුණා. උන්වහන්සේ மீண்டும் ජීවමාන வருவார் නැගිටින என்பதை එක. நான் விசுவாசிக்கிறேன். නැවත එනවා කියන එකද මම இதுதான் විශ්වාස சத்தியம். කරනවා. මේ තමයි සත්‍ය. இதை நீ ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா ஏற்றுக்கொள்ளு. මේ නුඹ පිළිගන්න සිතේ ඉඩ තිබුණා නම් පිළිගන්න. விருப்பமில்லாட்டி விட்டுரு. ඒක පිළිගන්න ஏன்னா බැරි என்ன නම් சொன்னாருன்னா කැමති அடுத்த නැත வசனத்துல අතරින්ද. வாராரு இயேசு சுவாமி. ඊළඟ වචනේදී යේසුස් நீங்க වහන්සේ உலகம் කියනවා எங்கும் போயிட்டு ඔබ ලෝකේ පුරාම சர்வ ගිහිලා சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். සර්ව ජනතාවට සුභාරංචිය ප්‍රකාශ அடுத்த කරන්න. வசனத்துல சொல்றாரு, ඊළඟ පදයේදී සඳහන් කරනවා விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ. කවුද කවුද උන්වහන්සේ சேர்த்து சொல்லுங்க. අදහන්නේ? யாரெல்லாம்? කවුද කවුද උන්වහන්සේ අදහන්නේ? யாரெல்லாம்? කවුද උන්වහන්සේ நாங்க අදහන්නේ? சொன்ன இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறார்களோ, අපි කිව්වා වූ මේ සත්‍ය இயேசுவை අදහනවද? விசுவாசிக்கிறார்களோ, යේසුස් වහන්සේ විශ්වාස அவர்கள் කරනවද? எல்லாரும் என்ன செய்வார்களா? ඒ අය සියලු දෙනාම මොනවද කරන්නේ? ரட்சிக்கப்படுவாங்க, ඒගොල්ලන් ගැලවීම ලබනවා. ஞானஸ்தானம் பெறுவாங்க. බෞතිස්ම ගන්නවා. ஹalleluya. හලෙලූයා. அடுத்ததாக என்ன சொல்றாரு? ඊළඟට උන්වහන්සේ මොනවද කියන්නේ? விசுவாசியாதவனோ என்ன நடக்குமா? උන්ට මොනවද වෙන්නේ? நம்ம போய் சொல்றோம், අපි ගින් කියනවා. அவங்க நம்பல, ඒගොල්ලන් විශ්වාස அவங்க කරන්නේ. ஏற்றுக்கொள்ளல. ඒක පිළිගත්තේ නැහැ. அது உங்களுடைய என்னுடைய பிரச்சனை அல்ல. ඒක මගේ ඔයගලන්ගේ ප්‍රශ්න නෙවෙයි. ஆண்டவர் என்ன சொல்றாரு? උන්වහන්සේ මොනවද කියන්නේ? அப்ப அவனுக்கு என்ன இருக்குதா? ඔහුට මොනවද තියෙන්නේ? சொல்லுங்களேன். ඔහුට මොනවද තියෙන්නේ? அவங்களுக்கு என்ன இருக்குது? ඔහුට මොනවද තියෙන්නේ? ஆக்கினை தீர்ப்பு. ඔහුට විනිශ්චය භාවයක් நம்ம ஒண்ணுமே තිබෙනවා. செய்ய முடியாது. අපි කිසි දෙයක් நாங்க කියන්න போய் බෑ. இயேசுவை அறிவிக்கிறோம், අපි යේසුස් වහන්සේගෙන් மனம் කියනවා. திரும்புங்கன்னு சொல்றோம், සුතවිලි වෙන්න කියලා இதுதான் කියනවා. வழி என்று சொல்லுகிறோம். මේ තමයි මාර්ගය කියලා அதை කියනවා. கேட்டா அவனுக்கு ரட்சிப்பு, ඒක ඇස්වානා උට ගැලවීම. விசுவாசித்தா ரட்சிப்பு, ඒක විශ්වාස කරනවා அதை නම් ගැලවීම. விசுவாசிக்கலனா ඒක විශ්වාස නොකර ඉන්නවා නම් ஆக்கினை தீர்ப்பு, ඔහුට ඒ ආකාර විනිශ්චය භාවයක් அவனுக்கு තිබෙනවා. நரகம். ඔහුට පාතාලය. ஹalleluya. හලෙලූයා. ஆனா எனக்கு உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரு? එහෙනම් මටත් ඔයගලන්ගුත් උන්වහන්සේ මොනවද කරන්න කියලා කිව්වේ? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய சொன்னாரு? මොනවද කරන්න කියලා කිව්වේ? சேர்ந்து சொல்லுங்க, என்ன செய்ய சொன்னாரு? එක්ක කියමු උන්වහන්සේ මොනවද කරන්න உலகம் எங்கும் போயிட்டு, කිව්වේ? ලෝකේ පුරාම ගිහිල්ලා பண்டாரவளக்குள்ளையாவது போயிட்டு බණ්ඩාරල තුල හරි ගිහිල්ලා என்ன செய்யுங்க? මොනවද කරන්න ඕනේ? சர்வ சிருஷ்டிக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போங்க. උන්වහන්සේගේ මෞංකාර සෑම දෙයකම இயேசு සුභාරංචි உயிர்த்தெழுந்தார்ன்றதை කියන්න. அறிவிங்க. උන්වහන්සේ උදාන්නේ පත් වුණා කියන එක දන්වන්න. நீங்களும் அறிவிக்காம, ඔයගලන්ගුත් කියන්නේ නැතුව, நீங்களும் விசுவாசிக்காம ඔයගලන්ගුත් විශ්වාස කරන්නේ ஒரு නැතුව மந்தமான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிராதீங்க. මන්දගත කිතුණු ජීවිතයක් ජීවත් කරගෙන යන්න එපා. ஆமென். ආමේන්. இதுதான் ஆண்டவர் கடைசியாய் சொன்ன මේ காரியம். තමයි උන්වහන්සේ අන්තිමට அதுக்கு பிறகு சில කිව්වේ. காரியங்களை சொன்னாரு. ඊට පස්සේ සමහර දේවල් කිව්වා. விசுவாசிக்கிறவர்களால நிறைய காரியம் நடக்கும். ඇදෙලෙන් ඉන්නව අය තුලින් බොහෝ දේවල් සිදු වෙනවා කියලා කිව්වා. சொல்லுங்க பாப்போம்.
என்னென்ன நடக்குமா? මොන මොන දේවල්ද සිදු වෙන්නේ කියලා කිව්වා. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன ඇදවිල්ලෙන් ඉන්නා වූ ඇය තුලින් සිදු වෙන්නා වූ என்னுடைய ලකුණු நாமத்தினாலே මාගේ නාමයෙන් பிசாசுகளை துரத்துவார்கள். යක්ෂයන් එළවනවා. யாருடைய நாமத்தினாலே? කාගේ නාමයෙන්ද? விசுவாசியா இருந்துட்டாலே போதும். ඇදහිලිවන්තයෙක් ලෙස සිටියොත් මෑති. என்ன செய்வார்களா? ඒගොල්ලෝ මොනවද කරන්නේ? சில நேரம் ஏன் பிசாசு போவாதுன்னா සමහරක් විට යක්ෂයයි යන්නේ නැත්තේ. யாருடைய நாமத்தை சொல்ல பாக்குறோம்? කාගේ නාමයද කියන්න බලන්නේ. இயேசுவை எங்கேயோ வச்சுட்டு යේසුස් වහන්සේ කොයිදෝ තබාගෙන என்ன பிரியா என்னும் நாமத்தினால போனா போவாது. මගේ නාමයෙන් කියනවා නම් ඒක உங்க යන්නේ. பேரை சொல்லி போனா போவாது. ඔයගලගේ නාමය කියලා යන්න ஏன்னா කිව්වොත් நாங்க යන්නේ. எல்லாரும் வெறுமையானவர்கள். ඒකත් අපි සියලු දෙනාම ඊශ්වර නිෂ්පලව ඉන්නවා. பூஜ்ஜியத்துக்கு ஏதாவது பெருமதி இருக்குதா? බිඳුවට මොනාරි වටිනාකමක් තියෙනවද? பக்கத்துல ஒண்ணு போட்டாதான் அது 10 சரி மாறும். ඒක ළඟට අසල එකක් හරි දැම්මොත් තමයි 10ක් ලෙස இயேசு වෙනස් கிறிஸ்து වෙන්නේ. எங்களோட இருந்தா தான் நம்ம பெருமதியாய் மாறுகிறோம். යේසුස් වහන්සේ අපි සමග හිටියොත් තමයි අපිට වටිනාකමක් ஆமென். තිබෙන්නේ. அப்ப ආමේන්. விசுவாசிகளால் என்ன நடக்குமா? එහෙනම් ඇදහිලිවන්තයන් என்னுடைய நாமத்தினாலே මාගේ නාමයෙන් டக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய நாமத்தினாலே මාගේ නාමයෙන් பிசாசுகளை යක්ෂයන් துரத்துவாங்களா? එළවනවද? நம்ம ஓடுறோமா? අපි දුවනවද? ஐயோ பிசாசு வருது. යක්ෂය එනවා කියලා. இருட்டா இருந்தாலே பிசாசு மாதிரி விளங்குது. කරුවලෙම තිබුණොත්ම යක්ෂයා වගේ පේනවා. ஹalleluya. හalleluya. பிரச்சனை வந்துட்டாலே பிசாசு விளங்குறான். ප්‍රශ්නයක් ආවොත්ම යක්ෂයාව පේනවා. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரு? නමුත් උන්වහන්සේ අපිට දුන්නා වූ என்னுடைய ආධිපත්‍යකම நாமத்தினாலே මොනවද? මාගේ නාමයෙන් என்ன செய்ய முடியுமா? මොන මොන දේවල්ද කරන්න பிசாசுகளை පුළුවන්? துரத்துவார்கள். යක්ෂයන් එළවනවා. வியாதியஸ்தர்கள் மீது கைகளை வைப்பார்கள். රෝගයන් මත දෑත அப்பொழுது තබනවා. அவர்கள் එවිට சுகமடைவார்கள். ඇය සුවය ලබා இந்த ගන්නවා. அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்து මේ விட்டு ආධිපත්‍යකම උන්වහන්සේ අපිට அவருடைய දීලා உன்னத තිබෙනවා. கட்டளையும் கொடுத்து விட்டு උන්වහන්සේගේ උතුම් අනද උන්වහන්සේ 19வது දීලා வசனத்தை வாசிங்க. 19 වෙනි පදයේ කියමු. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஹalleluya. හalleluya. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ඉතාමත් මානසිකපත් ரொம்ப වෙලා பெரிய வேலையை முடிச்சு ඉතාමත් මහත් වැඩක් ඉවර இந்த කරලා ஜனங்களுடைய அறியாமையை முடிஞ்ச அளவு போக்கிட்டு මේ ජනතාවගේ තේරුම් නැතුව හිටපු කරාවේ அன்னைக்கே பரலோகத்துல ஏறி ඒ දවසේදීම ස්වර්ග ராஜ்‍යයට ගිහිල්ලා எங்க போய் உட்கார்ந்தாரா? කොහෙද උන්වහන්සේ වාඩි වුණේ? பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார். පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ ගිහිල්ලා වාඩි වුණා. ஆமென். ආමේන්. இப்ப எங்க இருக்காரு? දැන් උන්වහන්සේ කොයිද ඉන්නේ? அங்க இருந்தும் பார்த்து நம்மளை கடிஞ்சு கொண்டு தான் இருக்கிறார். ඒ ඉඳලත් අපි ගැන බලලා උන්වහන්සේ துக்கப்பட்டுக்கிட்டு අවවාද தான் කරනවා. இருக்காரு. දුකටපත් වෙමින් තමයි ඉන්නේ. எவ்வளவு இங்க இருக்கக்குள்ள சொன்னேன். කොච්චරක් මේ ලෝකෙ ஏன்டா ඉන්නවද? இன்னும் நம்பாம இருக்கிறீங்க? ඇයි තවත් විශ්වාස ஏன் இந்த නොකර சுவிசேஷத்தை ඉන්නේ? அறிவிக்காம ඇයි இருக்கிறீங்க? සුභාරංචිය පතුරවන්න නැතුව இது ඉන්නේ? ஆண்டோட ஏக்கமாய் இருக்கிறது. මේක උන්වහන්සේගේ ஆண்டோட සංකල්පය. விருப்பமாய் இருக்கிறது. මේක උන්වහන්සේගේ கடைசியா කැමැත්ත. வாசிச்சு முடிப்போம் 20வது வசனத்தை. 20 වෙනි පදය. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஹalleluya. ආමේන්. ஹalleluya. හalleluya. இவங்க எல்லாம் என்ன செய்தார்களா? එහෙනම් මේ සියලු දෙනාම මොනවද කරේ? எழும்பிட்டாங்க. එනකිටා. கத்தர்க்காய் எழும்பிட்டாங்க. උන්වහන්සේ වෙනුවෙන් නැකිටා. புறப்பட்டு போய் ඒගොල්ලන් ගිහිල්ලා எங்கும் என்ன செய்தார்களா? සෑම ස්ථානෙට ගිහිල්ලා சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். සුභාරංචිය දැන්නුවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. தனியா இருந்து கஷ்டப்பட்டாங்களா? තනියෙන් ඉඳලා අමාරු වුණාද? என்ன செய்தாராம் கத்தர்? උන්වහන්සේ මොනවද කරේ? இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கலாம், அப்ப அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற, நான் தனியே இருந்து சிரமப்படுறேனா? ඉතින්ද පුළුවන් යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේගේ දකුණු පාර්ශ්වයේ ඉන්න යේසු என்ன செய்தாரா? යේසුස් වහන්සේ முதல் வசனத்துல வாசிச்ச பிதாவின் வலது பார்சத்துக்கு போயிட்டாரு. ප්‍රථම වචනේ අපි කියුවා පියාණන් වහන්සේගේ 20வது வசனத்துல என்ன வாசிச்சீங்க? 20 වෙනි පදයේදී මොනවද கர்த்தர் කිව්වේ? என்ன செய்தாரா? ස්වාමීන් වහන්සේ இவங்க මොනවද போயிட்டு කරේ? பிரசங்கம் பண்றாங்க, ගිහිල්ලා இவங்க போய் දේශනා சத்தியத்தை කරනවා. கொடுக்கறாங்க, ගිහිල්ලා සත්‍ය இவர்கள் போய் බෙදනවා. சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். සුභාරංචිය දන්වනවා. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ස්වාමීන් වහන්සේ සමග ඉඳලා கிரியை நடப்பித்தாரா இல்லையா? ක්‍රියා කරාද නැද්ද? கிரியை நடப்பித்தாரா இல்லையா? ක්‍රියා කරාද නැද්ද? அவருடைய கிரியைகளை நடப்பித்து උන්වහන්සේගේ ක්‍රියාවල් උන්වහන්සේ සිදු කරමින් வசனத்தை ஆண்டவர் நிரூபித்தார். වචනේ උන්වහන්සේ ස්ථීර ஹalleluya. කරා. හalleluya. இன்னைக்கு எங்களுக்கு யாரோ இப்படி பிரசங்கித்தனாலதான் අපිට කවුද අද දේශනා කරපු නිසා තමයි நாங்க இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். අද අපි යේසුස් වහන්සේව පිළිගෙන තින්නේ. ஆமென். ආමේන්. நாங்க மத்தவங்களுக்கு அதை சொல்லணும். අනිත් අයටද අපි ඒක දන්වන්න ඕනේ. ஆண்டவர் கிரியை செய்வாரா இல்லையா? ආමේන්. උන්වහන්සේ அவர் ක්‍රියා எங்களோட කරනවද? இருக்கிறாரா இல்லையா? උන්වහන්සේ අපි සමග எங்களுக்குள்ள ඉන්නවද வாசம் නැද්ද? பண்றாரா இல்லையா? අපි සමග වාසය
அவருடைய කරනවද உயிர்த்தெழுதலின் மகிமை இன்னும் மாறவில்லை. උන්වහන්සේගේ උදාන වුණා වූ ඒ அவருடைய මහිමේ තවත් கிரியைகள் වෙනස් இன்னும் වුණේ ஒளிந்து போகவில்லை. උන්වහන්සේගේ ක්‍රියාවල් அவர் කවදාවත් எல்லாத்தையும் වෙනස් முடிச்சிட்டு වුණේ பரலோகத்துல இருந்தாலும் සෑමදේම අවසන් කළ இன்றைக்கும் ස්වර්ග எங்கள் රාජ්‍යයට மத்தியிலே ஜீவன் உள்ளவராக அவருடைய கிரியைகளை ஆண்டவர் நடப்பிக்கிறார். අදත් ජීවමානව අපි நாங்க මධ්‍යම මාස வாசித்தோம், ක්‍රියා කරමින් கர்த்தர் ඉන්නවා அவர்களோட கூட இருந்து උන්වහන්සේ සමගම ඉඳලා ஆண்டவர் கிரியை செய்து මාස ක්‍රියා කරමින් அவருடைய வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். උන්වහන්සේගේ වචනේද උන්වහන්සේ அவர் ස්ථිර கொடுத்து කරා விட்டு போன இந்த வசனம் ஒரு நாளும் மாறாது. ආමේන් උන්වහන්සේ දුන්නා වූ මේ වචනේ කවදාකවත් වෙනස් වෙන්නේ නැහැ விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවද விசுவாசிக்கிறீங்களா? ආමේன் විශ්වාස කරනවද ஹalleluya. හalleluya இன்னைக்கு இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். ආමේன் අද යේසුස් වහන්සේ අපි அவருடைய සමග ඉන්නවා வசனத்தை அவர் நிறைவேற்றுவார். උන්වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ விசுவாசிக்கிறீங்களா? ස්ථිර කරනවා විශ්වාස அவருடைய කරනවද கிரியைகளை நாங்கள் காண்போம். උන්වහන්සේගේ ක්‍රියාවල් අපි நாங்க දකිනවා கண்டிருக்கிறோம். අපි දැකලා තිබෙනවා நிறைய பேர் காண வேண்டி අද இருக்கிறது. බොහෝ අය දකින්න ඕන